ஹாய் ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலோன்ஸ் நேக்கட், அதான் சன்னா ஓரியன்டேலினஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஷோலோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஷோல் இது வந்து பார்த்திங்கன்னா எண்டமிக் டு ஸ்ரீலங்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எண்டமிக் டு ஸ்ரீலங்கா தான் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் அங்கங்கே ரிசர்ச் பண்ணும்போது கூகுளில் அங்கங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது இது இந்தியாலேயும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் இதை வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு சரியாக தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதே மாதிரி சிமிலரான ஒரு மீன் இருக்குது, சன்னா கிளர்த்தி. பட் இதே மாதிரி கையில் பேன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டும் பார்க்க கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரி இருந்தாலுமே பாடி ஷேப்பில் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிளர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும், அண்டு இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஷோவில் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சன்னா கஞ்சுவா மாதிரியே இருக்கும். ஸோ கஞ்சுவா கிடையாது, கஞ்சுவாலேருந்து ஸ்ப்ளிட்டான ஒரு ஸ்பீஷிஸ். ஓகேங்களா. ஸோ கையில் வந்து அதுங்களுக்கு பெட்ரோஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபின்னில் வந்து பார்த்திங்கன்னா பேன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 and 6 அதுக்கு அந்த கவுண்டில் இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எண்டமிக் ஸ்பீஷிஸாக இருந்ததுன்னா ஸோ அது வந்து ஸ்ரீலங்காவில் பேனாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. ஸோ அது ஏன்னா இது என்டேஞ்சர் ஸ்பீஷிஸாக இருக்குது. ஸோ இது இந்தியாவில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், வளர்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்தியாவில் வந்து பேன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஷோவில் இந்த ஸ்பீஷஸ் வந்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பயோடோப் மாதிரி டேங்க் செட்டப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து மினிமம் டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 feet நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் பயோடோப் மாதிரினா நீங்கள் வந்து ரிவர்ஸ் செட் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த ட்ரிஃப்ட்வுட்டு, ஸ்டோனு, டிகேயான லீவ்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை இன்னொன்று நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஷோல் இந்த மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7.5, டெம்பரேச்சர் 22 இல்லை 23 இருந்து நீங்கள் 28 செல்சியஸ்குள்ளே வைக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் வந்து 26 அண்டு 25 அதுக்கு நடுவில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதோட ஃபீடிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லைவ் மீல் வேர்ம், இல்லாட்டி லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு, இல்லாட்டி லைவ் பிளட் வேர்மு, இந்த மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். லைவ் ஸ்ட்ரிம்ப்பு அண்ட் இல்லாட்டி ஸ்ட்ரிம்போட மீட் அண்டு சிக்கனாட் சின்ன சின்ன பீஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். சப்போஸ் இது கேப்டிவ் ப்ரீட் பண்ணப்பட்டதுன்னா, பெல்லட்டுக்கு ட்ரைன் பண்ணப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து பெல்லட்ஸே ஃபீட் பண்ணலாம். ஸோ அது வந்து வைல்டு கேட்சாக இருந்தாலுமே நீங்கள் அதை பெல்லட்டுக்கு ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், அது பெல்லட்ஸும் இருக்கும். ஸோ ஷோல் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மீனை பற்றி தான் பார்க்குறீங்க, சிலோன்ஸ் நேக்கட். ஆனால் அங்கே இன்னொரு ஒரு மீன் இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சன்னா ஏரா. ஸோ வந்து இந்த புல் சைஸ் நேக்கட் வந்து பார்த்துருப்பீங்க. அதிலே வந்து இந்த சன்னா மருலியஸ், சன்னா பெசிடோமா மருலியஸ் அண்டு சன்னா மருலியோடரஸ், இந்த மாதிரிலாம் மீன்கள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்த ஒரு மீன் தான் சன்னா எரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு மீன் இது. இது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜெயின்ட் நேக்கடு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அது பார்க்க. ஸோ இதை பற்றி அவ்வளோ யாருக்கும் தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஷோல் மறக்காம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you next video. Bye bye.